சத்தமா சொல்லுங்க. ஜோதிகளின் பிதா என்பது அவருடைய பேரு. அவர் ஜோதிகளின் பிதாவா இருக்கிறார். அதே போல அவருக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. வாசிக்கலாம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்கிற நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவன் யார்? இந்த ஆவிகளின் பிதா அதே ஜோதிகளின் பிதா. ஆமென். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், நம்ம ஆராதிக்கிற வழிபடுகிற தெய்வம், ஜீவன் உள்ள தெய்வம், ஜோதிகளின் பிதா. அதே நேரத்தில் அவர் ஆவிகளின் பிதா. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எளிமையான ஒரு கேள்வி கேட்கிறேன். நாய்க்கு பிறக்கிறது எப்படி இருக்கும்? புலிக்கு பிறக்கிறது எப்படி இருக்கும்? ஆவிகளின் பிதாவுக்கு பிறக்கிறது